ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம புது அனிமே பார்க்க போகிறோம். இதோட பேர் 1/2 இதோட ஃபஸ்ட்டு பாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே 4-5 சின்ன பசங்க பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பட்டம் அறுந்து போய் மரத்து மேலே போய் மாட்டிக்குது. கல்லை தூக்கி எரிஞ்சாலும் வரமாட்டேங்குது. இதை கட் பண்ணி அடுத்த சீனாக கட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க இவங்ககிட்ட ஒரு கை தான் இருக்குது, இவனால் இதை எப்படி செய்ய முடிஞ்சுன்னு ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நம்ம கதையோட ஹீரோ, இவனோட பேர் கூக்கன். அப்போ சில பேர் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சண்டை போட்டு இருக்காங்க. ஹீரோ வெட்டின வாட்டர் மிலன் ரோஸ் மாதிரி இருக்க இதை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் ஸோ ஹேண்ட்ஸம்னு கத்துறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ மரத்து மேலே ஏறிட்டு இருக்கான். அப்போ பேக்ரவுண்டில் ஹீரோவோட தங்கச்சி பேசிகிட்டு இருக்கா. என்னோட அண்ணன் தான் இந்த வில்லேஜ்லேயே ரொம்ப அழகானவன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன மட்டும்தான் உலகத்துலேயே ரொம்ப பிடிக்கும். அவன் மலை ஏறும்போது அவனை அடிச்சுக்க இங்கே யாருமே இல்லை. இதுதான் என்னோடய அண்ணன் கூக்கன்னு ஹீரோவோட தங்கச்சி பேசிகிட்டு இருக்கா. அவளோட பேர் கூனிங்கு. அப்போ ஹீரோ அந்த பட்டம் எடுத்துறான். அந்த நேரத்தில் அந்த வில்லேஜுக்கு 3 இமோட்டல்ஸ் வராங்க. நம்ம ஹீரோவை இமோட்டல்ஸ் நான் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ அந்த கிளாய் உடஞ்சி ஹீரோ கீழே விழுறான். அவ்வளோதான் கதை முடிஞ்சான்னு பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வந்து ஹீரோவை சேவ் பண்ணிடுது. அது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான். நம்ம ஹீரோவும் யாருன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு உதவி பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுது. நம்ம ஹீரோட தங்கச்சி ஹீரோ கிட்ட ஓடி வர நம்ம ஹீரோ நான் இந்த தடவையாவது டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தங்கச்சி கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த சீனில் அந்த டெஸ்ட்டுக்காக எல்லாருமே லைனில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தூரத்தில் அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணும் ஹீரோவை பார்த்து லைட்டாக சிரிக்குது. நம்ம ஹீரோவும் லைட்டாக சிரிக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா அந்த பொண்ணே கிடையாது, ஒருத்தன் தான் இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். ஆனால் வழக்கம் போல் நீயே முன்னாடி போறியா, தங்கச்சி பின்னாடி போகாத, முன்னாடி போன்னு தள்ளி விடுறான். எல்லா வருஷமும் அந்த டெஸ்ட்டு நடக்கும். பாஸ் ஆனவங்க இந்த வில்லேஜை விட்டு போயிடுவாங்க. எங்கள் அண்ணன் எப்போவுமே இம்மோட்டல் ஆகணும்னு தான் ஆசைப்படுவான். அப்படி அவன் இம்மோட்டல் ஆகணும்னா இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு சொன்னான். ஆனால் எனக்கு அவங்க கூட சந்தோஷமாக இங்கேயே வாழணும் தான் ஆசை. அப்போது ஒரு மொட்டையனை காட்டுறாங்க. அவன் லெவல் 2ல் இருக்கான். அடுத்ததாக தங்கச்சியை செக் பண்ணுறாங்க. அவள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டான்னு அந்த மொட்டையன் சொல்கிறான். இதை கேட்ட அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக ஹீரோவை தான் செக் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ தங்கச்சி குட்லுக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஓகேன்னு தலையாடிட்டு போகிறான். மறுபடியும் நீ கிவே பே பண்ண மாட்டியான்னு கேட்குறான். அப்போ ஹீரோவை செக் பண்ண இது எல்லாருமே என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. நீ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டுன்னு ஹீரோவை அடித்து வெளியே தள்ளிடுறான். அப்போ தங்கச்சியோடு வந்து ஹீரோவை எழுப்பிட்டு உனக்கு அறிவு இருக்கான்னு திட்ட போக ஹீரோ உடனே தடுத்து அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டான்னு சொல்கிறான். சின்ன பொண்ணுன்னா மரியாதை தெரியாததான் அடிக்க போக அப்போ ஒருத்தன் பறந்து வந்து அவனை அடித்து பறக்க வரான். யாரா என்னை அடிச்சதுன்னு அவன் கடுப்பாகி கத்த என்னோடய சாடு கண்ட்ரோல் இல்லாமல் பறந்து வந்து உன்னை இடிச்சிச்சின்னு அவன் சொல்கிறான். இவனை பார்த்து அந்த மொட்டையன் ஓடி வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறான். அப்போ தங்கச்சி மாஸ்டர் லெய்யின் தானே சொன்னேன். இதை கேட்ட ஹீரோ சாங் இது நீயான ஆச்சரியமாக கேட்குறான். வாயமுடி இவர் எங்கள் செக்ட் மாஸ்டரோட டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் லெவல் 2ல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் தண்டர் எம்பரர். அப்படியே 10 வருஷத்துக்கு பின்னாடி கட்டுறாங்க. இப்போ தண்டர் வரப்போகுதுன்னு தாங்க சொல்கிறான். அதே மாதிரி இடிச்சு மழை பெய்யுது. அப்போ எல்லாருமே வீட்டை நோக்கி ஓடுறாங்க. இந்த மாதிரி தண்டர் வெட்டினா வானத்தில் இம்மோட்டல்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இதை கேட்ட தாங்க சொல்கிறான். எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் இம்மோட்டல்ஸ் ஆகி அந்த சிங்கோலுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சிங்கோல்ன்றது வானத்துக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ ஹீரோ நாம் எல்லாருமே இம்மோட்டல் ஆகி வானத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு ஒன்றா பார்ப்போம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மின்னல் அவங்க வீட்டு மேலே விழுந்துடுது. இதனால் எல்லாருமே தூக்கி அடிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் சாங் வானத்தில் மின்னல் பவர் அப்டைன் பண்ணுறான். இதை கட் பண்ணி கழுத்தை காட்டுறாங்க. அப்போ சாங் ஹீரோவை பார்த்து உன்னால் கல்டிவேஷன் பண்ண முடியாது, உங்ககிட்ட முழுமையான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வாட்டர் மிலன் சாப்பிடுன்னு சொல்கிறான். ஆனால் இதை ஜோக் பண்ணுற நேரம் கிடையாது. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ தங்கச்சியை பார்த்து நல்லா நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, உன்னோட வாழ்க்கையை நீ எப்போவுமே முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறான். தாங்க என்னோடய தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ. இதுக்கு தாங்கவும் ஓகே சொல்கிறான். அப்போ தங்கச்சி அழுதுகிட்டு ஹீரோவோட வயிற்றில் அடிச்சிடறா. இங்கே பாருன்னா நீ வாழ்க்கையில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ அந்த படத்தை உள்ளே வச்சுட்டு நான் கண்டிப்பாக கிவ் அப் பண்ண மாட்டான், இந்த நேரம் நான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம்னு சொல்கிறான். கடைசியாக ஹீரோ அந்த மவுண்டன் மேலே ஏறிறான். நான் தான் கூக்கன், நான் இன்னிலிருந்து என்னோடய பாதியை தேடி போக போகிறேன்னு கத்தான். அப்போ அந்த இடமே பனி மூட்டத்தால் மூடி ஒரு வித்தியாசமான இடமா மாறிடுது. அந்த நேரத்தில் ஹீரோ அவன் தங்கச்சியோட விசில தரையிலேருந்து எடுக்கிறான். அப்போ திரும்பி பார்த்தா ஒரு கொடூரமான பிளேஸ் இருக்குது. இதோட இந்த ஃபஸ்ட்டு பாட்டை முடிச்சுக்கிறேன் கைஸ். அடுத்த பாட்டு வந்து சும்மா பயங்கரமாக இருக்கும். இந்த அனிமே வந்து பியாண்ட் த டைம் கேஸ் அனிமே மாதிரி தான் இருக்கும். சரி கைஸ், நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கோம். பாய் கைஸ்.